பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆர் யூ ஓகே? ஆர் யூ ரிலாக்ஸ்ட்? எல்லாம் நிதானமாக இருக்கிறீங்களா? பதறாமல் இருக்கிறீங்களா? ஒருவேளை நிதானமற்று பதறி கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்குன்னு சொன்னால், நான் உங்களை பார்த்து ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கிற எல்லா பதட்டங்கள், திகில்கள், எல்லா வேதனை கலக்கங்களையும் தேவன் மாற்றுவார். உங்களுக்கு நல்ல நித்திரையை தருவார். உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைவுகளை மாற்றுவார். உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை மாற்றுவார். இதை என்னுடைய வாழ்த்துதலாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கு கூட ஒரு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10:10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அடுத்த வசனம். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த வசனங்கள் யாரால் கூறப்பட்டவை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 10வது அதிகாரத்துல முழுவதுமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். சங்கீதம் 34:8 ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதே போல சங்கீதங்கள்ல நிறைய வசனங்கள் வரும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பனா இதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தேவன் ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. தீமை செய்கிறவர் அல்ல. தீமை தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த பூமியில வாழும் நாட்கள் எல்லாம் அவர் நன்மை செய்கிற மனிதனாக சுற்றி கொண்டிருந்தார். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பிசாசு தான் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வர்றானா. கொலை செய்கிறது யாருடைய வேலை? உயிரை எடுக்கிறது யாருடைய வேலை? விபத்தை ஏற்படுத்துகிறது யாருடைய வேலை? அப்போ வியாதியை கொடுக்கிறது யாருடைய வேலை? இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா. திருடுறது அவனுடைய வேலையா? அதாவது உங்ககிட்ட இருந்து சந்தோஷத்தெல்லாம் எடுத்தானா? உங்ககிட்ட இருந்து சமாதானத்தை எடுத்தானா? உங்ககிட்ட இருந்த மன நிம்மதியெல்லாம் எடுத்தானா? அப்போ இதெல்லாம் எடுத்தது யாரு? பிசாசு, தேவன் அல்ல. திருடவும் கொல்லவும். அப்போ கொல்றான், ஆத்துமாவை கொல்றான். அதாவது உள்ள இருக்கிற நிம்மதியெல்லாம் கொல்றான், அழிக்கிறான். சில உயிர்களை பறிக்கிறான். குடும்பத்துல பாவத்தினால் ஏற்பட்ட சில காரணங்களால உயிரை பறிக்கிறான். அப்போ இந்த மாதிரி செயல்களை செய்கிறது யாரு? பிசாசு, தேவன் அல்ல. அடுத்து அழிக்கவும். அழிக்கிற விஷயம் எல்லாம் பிசாசுடையது. நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த செய்யுள்கள்ல வரும் தமிழ்ல, இறைவனின் தொழில் என்ன அப்படின்னா 3 இது சொல்லுவாங்க. 3 காரியம்: படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த படைத்தல் ஓகே, காத்தல் ஓகே. அது என்ன அழிக்கிறது? இறைவன் அழிக்கிறவர்னா அப்படிப்பட்ட கொடூரரா? அது உலக பிரகாரமாக எழுதப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. வேதத்தின் அடிப்படையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து, அதாவது நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை குறித்து இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, அவருடைய வேலை படைத்தல், காத்தல், பெருக பண்ணுதல். அவ்வளவுதான். நம்மளை படைக்கிறாரு, காத்து கொள்றாரு, பெருக பண்ணி நித்திய ஜீவன்ல கொண்டு சேர்க்கிறார். அழிக்கிறது அவருடைய வேலை அல்ல. ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏற்பட்ட சில உயிரிழப்புகள், சில அசம்பாவிதங்கள், சில பொருட்சேதங்கள், சில விதமான மனநிலை போராட்டங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு அந்த மனநிலையை மாத்திருங்க. தேவன் ஒரு நாளும் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. தீமை அவரிடத்திலிருந்து வருகிறது அல்ல. அவர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு தெரிந்தோ தெரியாம கூட இந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க, ஆண்டவர் ஏன் என்னை இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறாரு, ஏன் என் வாழ்க்கையில தீமையை அனுமதிக்கிறார் அப்படின்னு. யாக்கோபுல அழகா ஒரு வசனம் வரும் 1வது அதிகாரத்துல. அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்கொண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது பூரணப்பட்டு கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய சொந்த காரியங்கள்னாலதான் நாம் சோதனைகளை வருவித்துக் கொள்கிறோமே தவிர, தேவன் ஒரு நாளும் ஒருத்தருக்கும் தீமையை அழிக்கிறவர் அல்ல. அந்த மனநிலை உங்களுக்குள்ள உண்டாகட்டும். தெரியாம கூட சொல்லிடாதீங்க. இந்த கொரோனா நாட்கள் எல்லாம் 2020 22, 23 வரைக்கும் கொரோனா நாட்கள் இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பிரசங்கியார்கள் பிரசங்கத்துலலாம், தேவன் கொரோனாவை இந்த உலகத்துல அனுப்பியிருக்கிறார். தேவன் மனிதர்களை திருத்துவதற்காக கொரோனாவை அனுப்பியிருக்கிறார். கிறிஸ்தவ ஜனங்கள்லாம் சரியில்லை, அவங்கெல்லாம் அப்படியே மோசமா இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, அதனால கொரோனாவை அனுப்பி அவருக்கெல்லாம் சரிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னவங்க வீட்லயுமே டெத் விழுந்துச்சு. அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, அவங்களுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இறைவனை குறித்த சரியான வெளிச்சம் இல்லை. தேவன் தான் இந்த கொரோனாவை கொடுத்து உயிர்கள்லாம் எடுக்கிறார் அப்படின்னு. இல்லவே இல்லை. தேவன் ஒரு நாளும் எந்த மனிதனுக்கும் தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. மனிதன் தான் தீமையை தேடிக் கொள்ளுகிறான். அவர் அந்த தீமையிலிருந்து அவனை காப்பாற்றதான் செய்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி உயிரை எடுக்கணும்னா எதுக்கு உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில உயிரை கொடுக்கணும்?
உங்கள் உயிரை எடுக்கணும், கொரோனாவில் உயிர் எடுக்கணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உயிர் சேதங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஏன் 2000 வருஷத்துக்கு முன்பதாக தன்னுடைய உயிரை அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு துடிக்க துடிக்க கொன்று ஏன் அவருடைய உயிரை நமக்கு தரணும் சொல்லுங்க? அவர் ஒரு நாளும் எந்த மனுஷனுக்கும் தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் உங்களை நல்லா நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை, உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன் மனைவி, உங்கள் பெற்றோர் அவ்வளவு அழகாக நேசிக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் நல்ல மேய்ப்பன். உங்களை பார்த்து அவர் தான் சொல்றார், நான் ஒரு நல்ல மேய்ப்பேன், நான் உன் குடும்பத்துக்கு நல்ல மேய்ப்பனா இருப்பேன், நல்ல தலைவனா இருப்பேன், உனக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். உயிரை எடுக்கிறது அவருடைய வேலை இல்லை. அதனால இறைவனை குறித்த சில தவறான அபிப்பிராயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கு அந்த மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படி சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மை பற்றி சரியான வெளிச்சம் உண்டாகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, நீர் யார் என்பதை கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். Thank you. God bless you. Have a nice day.